அதெல்லாம் விட அதையெல்லாம் எனக்கு கொடுத்த ஆனந்தி என் பக்கத்திலே உட்காந்துட்டு இருந்தா. என்னை எங்கடா இந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு போற? வெயிட் பண்ணு, மேல வா சொல்றேன். வா 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 வா. டேய், இவ்ளோ தூரம் வந்தாச்சு, என்னன்னா சொல்லேன்டா. இல்ல, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கத்தான். இந்த காட்டுக்குள்ள உனக்கு ஃப்ரெண்டா? யாரு? மிஸ்டர் டைகர். புலி? வைல்ட் அனிமல் உனக்கு எப்படி ஃப்ரெண்ட்? உனக்கு பூனை ஃப்ரெண்டா இருக்கல? ஆமா. உனக்கு பூனை ஃப்ரெண்டா இருந்தா எனக்கு புலி ஃப்ரெண்ட். கேர்ள்ஸ் பூனை ஃப்ரெண்ட்னா பாய்ஸ்க்கு புலி. டைகர்ஸ் நதி விட பிக் கேட், பெரிய பூனை தான் புலி. நிஜமா தான் சொல்றியா? வா, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நீங்க எங்கேயாவது ரோட்ல ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா 10 வார்த்தைக்கு ஒரு தடவை நிஜமா தான் சொல்றியான்னு கேட்டா அதே ஆனந்தி தான் சார். அவளால் இந்த வார்த்தையை சொல்லாம இருக்கவே முடியாது. எங்கடா உன் ஃப்ரெண்டு? இரு, நான் போய் கூப்பிட்டு வரேன்னு. இவ்வளவு நேரம் ஆச்சு, எப்படா வருவான்? அச்சோ, நான் மறந்தே போயிட்டேன். என்ன மறந்துட்ட? அவன் தூங்க போறேன்னு நேத்தே என்கிட்ட சொன்னான். நான் என்ன எழுப்பி சொல்லு. அவன் தூக்கத்துல கனவு கண்டுட்டு இருப்பான். என்ன கனவு? அது பாலைவனத்தை பத்தி பெரிய கனவு. அது ரொம்ப தூரம், ரொம்ப நேரம். அது முடிஞ்சதும் அவனே வருவான். அப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். என்ன நிஜமா தான் சொல்றியா? நம்ம கீழே ரயில்வே பிடிச்சிட்டு போய் விளையாடலாமா? நான் அவள் கையை பிடிச்சு அவளே நினச்சி நடந்து போயிட்டு இருப்பேன். அவள் என் கையை பிடிச்சு நான் சொன்ன அந்த இல்லாத புலியை பற்றி நினச்சி நடந்து வந்துட்டு இருப்பா. அந்த இல்லாத புலி என்றைக்குமே அந்த இல்லாத பாலைவனத்தை பற்றி கனவு கண்டுட்டே இருந்துச்சு. அதான் சார் எங்கள் ரிலேஷன்ஷிப். உங்களுக்கு ஏதாவது புரியுதா? ரொம்ப நல்ல கேள்விடா டேய். புரியுறது மாதிரி இருக்கு, ஆனா புரியல சார். புரியல? ஆமா சார். அவங்களுக்கு புரியலன்னு என்ன சார்? அப்புறம் ஏன்டா கேட்டேன்? எனக்கு புரியுது. நில்லு. என்ன? லைட்டை தூக்கி காட்டு பார்க்கலாம். பொதுவாக நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கக்கூடிய தருணங்கள் நம்ம கவனிக்காமலே கடந்து போயிடும். ஆனால் அன்னைக்கு எனக்கு ஒரு பாக்கியம் இருந்துச்சு. என் வாழ்க்கையோட அந்த முக்கியமான தருணத்தை நான் கவனிச்சு சந்தோஷமா பார்த்துட்டு இருந்தேன். There was a girl who was tall and thin and fair. Her hair was the color of ginger. There was a girl who was tall and thin and fair. Her hair was the color of ginger. Tony, come. ரெயின் வருதுடி. டேய் டோனி போதுடா. டோனி ஸ்டே டோனி நில்லு டோனி. டோனி ஸ்டே டோனி. இந்த குகையில தான் என் வாழ்க்கையோட முதல் துர்மரணத்தை, முதல் சாவை நான் சந்திச்சேன். என் டோனி, நாய் வளர்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாயோட சாவு எவ்வளவு பாதிப்பு உண்டாக்கும்னு சொல்லி. ஒரு கை குழந்தையோட சாவு மாதிரி.
வேலை பார்த்தவர் எப்போ வருவார் எப்போ போவாருன்னு யாருக்குமே தெரியாது. எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரே விளையாட்டு சட்டம் வேலை சுற்றுறது தான். எனக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்னு கேட்காம எனக்கு பிடிச்சதா நினச்சி அவர் சுற்றிக்கிட்டே இருப்பார். அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக எனக்கு பிடிக்கலைங்கிற ஒரு விஷயத்த என்றைக்குமே அவர்கிட்ட நான் சொன்னது கிடையாது. ஆண்டி நாங்கள் எங்கள் அப்பா காரில் வெளியே போகிறோம். ஆண்டி கொஞ்சம் அனுப்புங்க ஆண்டி. அவளுக்கு உடம்பு சரியில்லப்பா, நீ போயிட்டு வாண்ணா. நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் ஆண்டி. அவள் தூங்கிட்டு இருக்காப்பா, உடம்பு சரியில்லைல, நாளைக்கு கூப்பிட்டு போகலாம். நீங்கள் போயிட்டு வாங்க என்ன. சரி ஆண்டி. சும்மா இருடா. ஏங்க பிள்ளை போய் வச்சுட்டு அப்புறம் பந்து வைத்து தர மாட்டேன். பாட்டியே கொஞ்சம் தூரம் தான் கடைக்க வந்துருடா. நீ உட்காரு, நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் போடா. ட்ரை பண்ணிட்டு இருக்கல, டிஸ்டர்ப் பண்ணாத. எங்க அம்மாவோட சதை இல்ல, சதை இங்க இருக்கு, இங்க இருக்கு. இன்னும் அந்த வாசனை இருக்கு, வாசனை இருக்கு. I still smell. பொதுவாக எல்லாரையும் ஸ்கூலோட முதல் நாளில் கொண்டு வந்து சேர்ப்பாங்க. எங்கள் அப்பா என்ன ஸ்கூலோட கடைசி நாளில் சேர்த்து விட்டு போனார். ஏன்னா அவருக்கு லீவ் முடிஞ்சு அவர் மிலிட்ரி கிளம்ப வேண்டியது இருந்துச்சு. நான் கனக சபாபதி பிரபாகர். ஒரு பந்துக்கா அடிப்பேல சொல்லும்ல கரையாத இல்ல முறைக்க சவுட்டுன்னா டேய் எங்கில்லே உறங்க வச்சிய கையில என்னன்னு பாரு. டேய் எப்போ உறங்க மாதிரி நடிக்கியோ என்ன? இந்த பந்துக்காக அந்த பயரை போட்டு பந்தாடிட்டேடி உறங்கு. என்ன நாயா பேயா அலைஞ்சு பிஞ்ச பாலை தச்சு கொடுத்தா பய அலைஞ்சவங்க குறுங்காமல வாங்கிட்டு நடக்கும். பெரிய விண்ணதா இருப்போம் போலுக்கடே.
என்னடே பால் சார். அகினடே தேங்க்ஸ் சார். நோ பென்சம் டே. டேய் அங்க என்ன செய்யடே? விளையாடுங்க சார். ஒத்தையில என்னடா விளையாட்டு? இருந்த ஒருத்தரை அடிச்சு துரத்திட்ட. வா சான்ஸ் வரல வாடே. உங்க கூட என்ன சார் விளையாடுறது? யா எனக்கு தமிழ் ஐயா. தமிழ் ஐயானா விளையாட தெரியாதோ? அது இங்கிலீஷ் கேம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்படி என்னடா பெரிய இங்கிலீஷ் பீஸ் சொல்லு. There was a girl was tall and thin and fair. Her hair was the color of ginger. இதனடே அவனுக்கு இங்கிலீஷ் அடே. பர 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 பட்டாம் பூச்சி தொட 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 பல வண்ணம் மாச்சு. இது ஒரு புது கண்ணாமூச்சி. இதயத்தின் மாநிலையது மாறிப்போச்சு. கண்ணீரை துடைக்கும் வீரலுக்கு மனம் ஏங்கி கிடக்குது. தண்ணீரில் மீதக்கும் எறும்புக்கு இலை படகு ஆனதே. பர 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 பட்டாம் பூச்சி தொட 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 பல வண்ணம் மாச்சு. இது ஒரு புது கண்ணாமூச்சி. இதயத்தின் மாநிலையது மாறிப்போச்சு. இன்பம் மறுபுறம் நின்று துன்பம் மறுபுறம் நின்று சுற்றி சுழலுது இந்த மண்மேலே. தன்னந்தளியார் என்று யாரும் இல்லை என்று உள்ளம் சொல்லுது இன்று அன்பாலே. ஏதோ ஏதோ ஒரு உணர்ச்சி எரி தழலில் மழையின் குளிர்ச்சி. கடல் அலைகள் மோதி மோதி மணல் சிற்பமாகுதே. எதிரிலே அந்த மழலை காலம் மீண்டும் திரும்புதே. அங்க என்ன நோண்டுக? இது யார் சார், உங்க பொண்ணா? ஆமாடே, போ போய் படுப்போ. சரி சார். ஏழாம் டி செக்ஷன் காயத்ரிக்கு ஏட்டி எப்படி இருக்க? எங்க ஒரு போட்டி போய் வந்து சேர்ந்துருக்கான் பார்த்துக்கோ. கிட்டத்தட்ட என்ன மாதிரி வாட்டு கேஸு. என்ன போ என்ன என்ன போ. என்னுடைய எல்லா காயங்களிலிருந்தும் என்னை மீட்டெடுத்தவர் என்னோட தமிழையா. எப்படா கோடை விடுமுறை வரும்னு காத்துட்டு இருப்பேன். ஏன்னா கோடை விடுமுறையில் தான் மொத்த ஸ்கூலும் காலியாக போயிடும். என்னோட தமிழையா எனக்காக முழுக்க முழுக்க என் கூடவே இருப்பார். எந்த விடுமுறையிலையும் எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்க போகணுன்னு தோணவே இல்லை. சொல்ல போனால் எங்கள் அப்பாவை நான் மறந்தே போயிட்டேன். பர 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 பட்டாம் பூச்சி தொட 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 பல வண்ணம் மாச்சு. இது ஒரு புது கண்ணாமூச்சி. இதயத்தின் மாநிலையது மாறிப்போச்சு. ஒன்றும் இல்லை சார்.